செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் வாதங்கள் பிரதிவாதங்கள் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். முகுல் ரோத்திக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்களாகும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் அமர்வு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது அமலாக்கத்துறை. அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய பிறகு கடந்த பல நாட்களாக சென்னையில் இருக்கின்ற புழல் சிறையில் அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கீழ் நீதிமன்றம் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினுடைய கைதை எதிர்த்தும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகிய அமர்வில் தொடர்ந்து பல நாட்கள் நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்து இன்றைக்கு 37 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் கோரிய வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். நீதிபதிகளை பொறுத்தவரையில் அவருக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி இருக்கிறோம் என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்ன நிபந்தனைகள் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் கடந்த 471 நாட்களாக புழல் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். முதலில் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்றது, போலீஸ் காவலில் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சுமார் 20 நாட்கள் அவரை விசாரணை எடுத்தார்கள். ஆனால் அவரை கைது செய்யப்பட்ட போதே அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நடைபெற்றது. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்து கொண்டிருப்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சியங்களை கலைக்க மாட்டேன், வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டேன் என்றெல்லாம் நீதிபதிகளிடம் உறுதிமொழி அளிக்கப்பட்டது செந்தில் பாலாஜியால். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி அரசியல் பின்புலம் அதிகமானவர். கடந்த 5 முறையாக தொடர்ந்து எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். 2 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். எனவே அவரை ஜாமீனில் வெளியே விட்டால் அவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்றெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சுமார் 10-12 முறை அமலாக்கத்துறையால் இந்த ஜாமீன் கோரிய வழக்கில் வாதங்களை வைப்பதற்கு பல முறை கேட்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி அந்த அமலாக்கத்துறையினுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து இன்றைய தினம் அல்லது நாளை வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.